கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நீங்கள் தூங்க போவதற்கு முன்பாக இந்த இரவு நேரத்தில் நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி எவரால் வரும் பலன். ஆகவே பிள்ளைகளோட சந்தோஷமாய் நிம்மதியாகி அவர்கள் நல்ல வேதத்திலிருந்து கதைகள்லாம் சொல்லி அவர்களை கடவுளுக்குள்ளே நடத்தி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தூங்க போங்க. உண்மையாகவே உங்கள் தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு பிள்ளைகளாக இருக்க போகிறாங்க, வளர்ந்துருவாங்க. அப்புறம் மேற்படிப்புக்கெல்லாம் வெளியே செல்வார்கள். அப்புறம் திருமணம் செய்து வைப்போம். அவர்களுடைய மனைவியோடு, அப்புறம் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய கணவனோடு எல்லாம் சந்தோஷமாக அப்புறம் எல்லாம் சென்று விடுவார்கள். ஆகவே எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா, அவர்கள் நல்லா வளர்க்கணும், நல்ல அவர்களோட சந்தோஷமாக இருக்கணும். சிலத்தில் என் பசங்க சேட்டைகள்லாம் செய்வாங்க, நாங்கள் நினச்சிக்குவோம் ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க அப்படின்ட்டு. இவன் உட்காந்துருக்கிறான், இந்த வீடியோ இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க, மனைவியோட சந்தோஷமாக இருங்க, பிள்ளையோட சந்தோஷமாக இருங்க, கணவனோட சந்தோஷமாக இருங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா, உங்கள் பெற்றோர்களோட சந்தோஷமாக இருங்க, உடன் பிறந்தவரோட சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். குட் நைட் பீப்புள், லவ் யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். Good night, friends. குட் நைட்.